Hi, hello, welcome back to my channel. This is Divya. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீஷோ குர்தீஸோட ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூ. அதாவது 250 ரூபீஸ்க்கு நான் வாங்கின குர்தீஸோட ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் வீக் பார்த்தது வந்து 150 குர்தீஸோட ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூ. இந்த வீக் வந்து நம்ம வந்து 250 ரூபீஸ்ல வாங்கின குர்தீஸோட ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இதுல ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, குவாலிட்டி வைஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 10 டேஸாக இந்த ஜுரம் வந்து என்னை விடலை, இன்னமும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் வெயிட் லாஸை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஜுரம் விட்டு இந்த தொண்டை கரகரப்பு எல்லாம் சரியானதுக்கப்புறம், மாத்திரையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தது வந்து 150 குர்த்தீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி தான். பட் அதை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து காலேஜ், ஆஃபீஸ் அண்ட் டெய்லி வியர் இப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். பட் இன்றைக்கி பார்க்குற இந்த குர்த்தீஸ்லாம் வந்து ஃபெஸ்டிவலுக்காக நான் வாங்கினது. தீபாவளி, பர்த்டே, இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போகிறதுக்கு வந்து 250லே நம்ம வந்து சூப்பராக நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம். 250 ப்ரைஸுக்கே வந்து நம்ம பெஸ்ட்டாக வந்து நம்மளோட அக்சசரிஸ் அண்டு நம்ம வியர் பண்ணுற துப்பட்டா, மேக்கப் இதெல்லாம் கவர் பண்ணி பார்க்கும்போது அது 250 மாதிரியே தெரியாது. அந்த மாதிரியான கலெக்ஷன் தான் இது. இது வந்து 1 இயர் ஆச்சு. நான் வந்து இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சில்க் அண்ட் காட்டன் பிளெண்டட் குர்த்திஸ் எல்லாமே கலந்து தான் இருக்குது. இதில் வந்து 10 out of 10 இருக்குது, 10 out of 4 இருக்குது. எந்த குர்த்திஸ் வந்து குவாலிட்டியாக ரியலாகவே உண்மையிலே குவாலிட்டியாக இருக்குது, எது வந்து குவாலிட்டி இல்லாமல் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் இன்னைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் குர்த்தி என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான ப்ளூ குர்த்தி. இது வந்து ஒரு சில்க் குர்த்தி, செக்குடு பேட்டர்ன் போட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா 207க்கு நான் எடுத்தேன். ஸோ இப்போ வந்து இது அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது. ஸ்டாக்ல இருக்கும்போது கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து கோட் நம்பரும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 200க்கு வர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக வர்த்து தான். ஏன்னா இது வந்து இதில் வந்து இப்போ இதில் இருக்கிற பிரிண்டட் அந்த கோல்டன் கலர் பிரிண்டட் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வியர் பண்ணதுக்கப்புறம் அந்த சில்கி கிளாத் வந்து 200 மாதிரியே இருக்காது. இதுக்கு வந்து இதுக்கு மேட்சிங்காக வந்து நம்ம துப்பட்டா வியர் பண்ணி இதுக்கான ஜுவல்ஸ் ஆனால் போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் அவுட்ஃபிட் மாதிரியே இருக்கும். ஒரு 200க்கு ஒரு சூப்பரான ஃபெஸ்டிவல் அவுட்ஃபிட் மாதிரி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணலாம். வந்து இந்த குர்த்தி வந்து 250க்கு தான் நான் வாங்கினேன். வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் குர்த்தின்னு சொல்லலாம் 250க்கு. இது வந்து சில்க் தான், கிட்ட பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும், சில்க் தான். சூப்பரான குர்த்தி. இதுக்கு 10 out of 9 கொடுக்கலாம். எதுக்குன்னா இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, மல்டி கலர்ஸ். சாண்டில், கோல்டு, ப்ளூவு, ரெட்டு, இது என்னது பர்பிள் எல்லாமே இருக்குது. எல்லா கலர் வந்து துப்பட்டா, லெகிங்ஸ் வந்து நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி போடலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் சிம்பிளாக வியர் பண்ணி போடும்போதும் போடலாம், ஃபங்க்ஷனுக்கு போடும்போது நல்ல அக்சசரிஸ் போட்டு மேக்கப் போட்டு போடும்போது இது வேறு லெவலில் இருக்கும். இதில் நிறைய கலர்ஸ் இருந்தது. எனக்கு வந்து இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. மேக்ஸிமம் இதுக்கு நான் வந்து ப்ளூ கலர் துப்பட்டா வந்து வியர் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் 250க்கு. அண்ட் ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் இது வந்து இந்த சில்க் குர்த்தி வந்து செம கம்ஃபர்டபுளாக இருக்குது. சம்மருக்கும் போடுற மாதிரியான ஒரு சூப்பரான குர்த்தி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த குர்த்தி, இதை பார்த்தோன்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். பட் இதுக்கு நான் வந்து 10 out of 4 தான் கொடுப்பேன். ஏன்னா இது வந்து கம்ஃபர்டபுளாகவே இல்லை எனக்கு இப்போ வரைக்கும். 1 இயர் ஆச்சு. ஆஃப்டர் வாஷும் கொடுத்ததுக்கப்புறமும் புதுசு மாதிரி தான் இருக்கும். பட் வியர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏதோ அப்படியே குத்திக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அடிக்கடி. சம்மருக்கு சுத்தமாக வந்து இதை வியர் பண்ண முடியாது. இதுவும் 250 தான். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அப்போதைக்கு போட்டு வந்து உடனே கழட்டி வச்சிடலாம் அப்படின்னு தான் சொல்லலாம். லுக் வைஸ் வந்து நல்லா இருக்குமே தவிர கம்ஃபர்டபுளான இது வந்து ட்ரெஸ் கிடையாது. அந்த குவாலிட்டியும் ஒரு ஓகேவான குவாலிட்டி தான். அதனால 10 out of 4 தான் இதுக்கு நான் வந்து கொடுப்பேன். இதுக்கு வந்து பிளாக் கலர் லெகிங்ஸ் அண்டு பிளாக் கலர் துப்பட்டா போடலாம், இல்லைன்னா கோல்டன் கலரில் கூட போடலாம். ட்ரெஸ் வைஸ் பார்க்க நல்லா தான் இருக்கும். ஏன்னா இது வந்து என்ன சொல்கிறதுனா குவாலிட்டியான சில்க் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இதுக்கு வந்து கொஞ்சம் மார்க் கம்மியாக தான் கொடுக்கணும். ஆனால் 250க்கு இது வந்து ஓகே தான். ஆனால் வந்து மற்ற ட்ரெஸ்ஸில் இருக்கிற குவாலிட்டி வந்து இதில் இல்லை. அவ்வளோதான். இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது. நான் வந்து கோல்டன் கலர் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கலர் எடுத்தேன். நெக்ஸ்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு சில்க் பிளெண்டட் குர்த்தி. ஃபுல் சில்க் கிடையாது, சில்க் பிளெண்டட் தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மருக்கு அந்த அளவுக்கு வியர் பண்ண முடியாது. பட் கலர் வைஸ், டிசைன் வைஸ் இது வந்து அயன் பண்ணி வியர் பண்ணும்போது ரொம்பவே நீட்டாக இருக்கும். 250 மாதிரியே இருக்காது. இந்த பார்டர், இந்த இங்கே உள்ள நெக் டிசைன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் பிரிண்டடில் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஃபெஸ்டிவல் அவுட்ஃபிட் மாதிரியே தான் இருக்கும். இதுக்கு மேட்ச் பண்ணி போடும்போது
250ல எடுத்ததுனால இது வந்து ஓகே தான். இதுக்கு வந்து 10 out of 7 கொடுக்கலாம். ஏன்னா வியர் பண்ணும்போது அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக எனக்கு இல்லை. அதாவது ஒரு காட்டன், பியூர் காட்டன் மாதிரியும் இல்லை, பியூர் சில்க் மாதிரியும் இல்லை, எல்லாமே பிளெண்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலும் லுக் வைஸ் நல்லா இருக்கு. இந்த கலர் வைஸ் நான் சூஸ் பண்ணது வந்து இந்த கலருக்காக தான். இந்த கலருக்காக தான் நான் வந்து சூஸ் பண்ணேன். இது வந்து நான் எப்பயாவது வியர் பண்ணுறதுக்கு தான் எடுப்பேன். ஃபங்க்ஷன்னாலும் போடலாம் நம்ம. இதுக்கு கரெக்டாக இதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ் போடும்போதும் நம்ம கரெக்டான நீட்டான மேக்கப் லுக் போடும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees குர்த்திஸ் மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு சூப்பரான குர்த்தி. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மீஷோவில் வந்து நான் வந்து ரொம்ப சர்ச் பண்ணி இது எடுத்தேன். இது அதிகமாக நோட்டிஃபிகேஷன்லாம் வந்ததே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா பேக் சைட் ஃபுல்லாக காட்டன், ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த கவர் பண்ணி கோட் மாடல் இருக்கிறது வந்து சில்க். ஸோ காட்டன் வித் சில்க்கு, 3-4 ஹேண்டு. ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் இருக்கும். இதுக்கு துப்பட்டா தேவை கிடையாது. நம்ம வந்து ஒரு காட்டன் பேண்ட் போட்டுக்கலாம், இல்லை ட்ரௌசர் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். 10 out of 9 கொடுக்கலாம். ஏன்னா இதை வியர் பண்ணதுக்கப்புறம் பியூர் காட்டன் மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ அதனால் 10 out of 9 கொடுக்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 270 அந்த ரேஞ்சில் நான் வந்து எடுத்தேன். இது எம் சைஸ் தான் எடுத்தேன். ஆனால் இது வந்து நீங்கள் ஃபெஸ்டிவலுக்குலாம் நீங்கள் போட்டு போகிறீங்கன்னா ஒரு வாட்டி அயன் பண்ணிவிட்டு போட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு நான் காட்ட போகிற 2 குர்த்தியும் 10 out of 10 தான் நான் வந்து கொடுப்பேன். அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான குர்த்தி. இது எடுத்து வந்து 1 year ஆச்சு. நான் ஃபஸ்ட்டு போட்ட மீஷோ ஹாலில் இந்த குர்த்தி வாங்கினது ரெட் கலரில் 250க்கு வந்து அப்போ தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த குர்த்தி எல்லா கலர்லேயுமே இருந்தது. இப்போயும் ஸ்டாக்கில் இருக்குது. பட் நான் வந்து இது எம்ல எடுத்ததுனால கொஞ்சம் இந்த குர்த்தி மட்டும் பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கும். பட் இதே மாதிரி இன்னொரு குர்த்தி எடுப்பேன், அது வந்து லூஸாக தான் இருந்தது. இதுக்கு மட்டும் டைட்டாக இருந்தது. சூப்பரான இது குவாலிட்டி. இது வாங்கும்போது அந்த அளவுக்கு காட்டனாக இல்லை. பட் ஆஃப்டர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டான ஒரு காட்டன். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் தான். பட் இதுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் தான், ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் தான். நான் இதுக்கு மேட்சிங்காக இன்னர் வியர்லாம் போட்டு தான் நான் வந்து போடுவேன். மேக்ஸிமம் இதுக்கு நான் போடுற லெகிங்ஸோ இல்லை ட்ரௌசரோ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மட்டும்தான் போடுவேன். கோல்டன் கலர் துப்பட்டா. பட் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. வியர் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. அயன் பண்ணி போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு வந்து 10 out of 10 தான் நான் வந்து கொடுப்பேன். அவ்வளோ சூப்பரான 250 குர்த்தியில பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இதே குர்த்தி வந்து இன்னொரு கலரில் நான் எடுத்தேன், பிளாக் கலரில். அதையும் காமிக்கிறேன். ஸோ லாஸ்ட் ஃபைனல் குர்த்தி. இது வந்து என்னோட ரொம்ப செல்லக்குட்டின்னு சொல்லலாம். ரீசெண்டாக இதை நான் நிறைய நாள் வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். மிஷின் வாஷ். இது எல்லாமே வந்து நான் மிஷின் வாஷில் தான் பண்ணுறேன். அவ்வளோ சூப்பர். ஒன்றுத்தில் கூட சாயம் போகலை. மேக்ஸிமம் சில்க்கு வந்து சாயம் போகாது. பட் இது வந்து காட்டன், இதுவும் சாயம் போகலை. அதுதான் உண்மையிலே பெரிய விஷயம். இந்த குர்த்தியும் சரி, அந்த ரெட் குர்த்தியும் சரி, கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா சாயம் போகிற மாதிரி தான் இருக்கும். பட் சாயமே இது வந்து போகலை. இது ரெண்டுமே. அதனால தான் 10 out of 10. 10 out of 10ன்றது வந்து இந்த டிசைனுக்காகவோ இந்த குவாலிட்டியோட ஒர்த்து, அதாவது காட்டனாக இருக்குது, இங்கே பார்டர் இருக்குது, இதுக்கெலாம் இல்லை. ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக சாயமே போகலை. அண்டு காட்டன் வந்து துவைக்க சுருக்கம் வந்துடும். அந்த மாதிரிலாம் இதில் எதுவுமே இல்லை. பார்டரு, இந்த டிசைன் வைஸ் எல்லாமே வந்து வேறு லெவல். இதை நான் வியர் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த டிசைன் வைஸ் நான் சொல்கிறேன். 250 மாதிரியே இது எனக்கு வந்து தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பரான வர்த்தான குர்த்தி. இந்த நான் காட்டின ஒரு 7 குர்த்திஸில் இந்த 2 வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வர்த்தான பியூர் காட்டன். அது வந்து ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கே தெரியும் பியூர் காட்டன். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.